ஒரு காட்டுப் பகுதியில் ஒரு புறா கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அந்த புறா கூட்டம் ஒரு வயசான புறாவோட தலைமையில் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சாம். அந்த புறாக்கள் எப்போதும் அந்த வயசான புறாவோட பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைங்களா இருந்ததால் அந்த புறாக்கள் எப்போதும் சந்தோஷமாக இருந்தன. அந்த வயசான புறாக்கு ரொம்ப அனுபவம் இருந்ததால் அந்த புறா கூட்டத்தை எப்போவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த புறாக்கள் தினமும் காலையில் எந்திரிச்சதும் உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சிடும். காட்டுப்பகுதியில் உணவு தேடும்போது அந்த வயசான புறா சொன்ன இடத்துல தான் இருக்கிற தானியங்களை அந்த புறாக்கள் சாப்பிடும். இப்படி இருந்த அந்த புறா கூட்டம் ஒரு நாள் உணவு தேடி ஒரு புதிய காட்டுப்பகுதிக்கு பறந்து போச்சு. அது புது காடுங்கிறதுனால எங்கே தானியம் கிடைக்கும்னு சரியாக தெரியலை. ரொம்ப தூரம் பறந்த அந்த புறா கூட்டத்தில் இருந்த இளம் வயது புறாக்கள் ரொம்ப சோர்வடைஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் ஒரு பாறை பகுதியில் தானியங்கள் நிறைய கொட்டி கிடக்கிறத பார்த்துச்சுங்க. அந்த இளைய புறாக்கள் உடனே இந்த தானியங்களை எடுத்து சாப்பிட அவசரமாக கீழே இறங்க பார்த்துச்சுங்க. அதை பார்த்த அந்த வயசான புறா, நில்லுங்க ஒரு நிமிஷம்னு அந்த இளைய புறாக்களை தடுச்சிச்சு. பாறை பகுதியில் தானியங்கள் செயற்கையாக விழுந்து கிடக்கு. அக்கம் பக்கத்தில் செடியோ கொடியோ மரமோ எதுவுமே இல்லாமல் இந்த தானியங்கள் பாறை மேலே கிடக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுச்சு. நீண்ட நேரம் பறந்து வந்ததால் களைப்பாக இருந்த இளைய புறாக்கள் அதோட பேச்சை கேட்காம அந்த தானியங்களை எடுக்க ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த தானியங்களுக்கு அடியில் இருந்த வலையில் அந்த புறாக்களோட கால்கள் மாட்டிக்கிடுச்சு. உடனே பயந்து போன அந்த இளைய புறாக்கள், அடடா, உங்கள் பேச்சை கேட்காம நாங்கள் இப்படி மாட்டிக்கிட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இதை பார்த்த அந்த வயதான புறா, கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லாரும் உங்கள் பலத்தை உபயோகிச்சிங்கன்னா இந்த வலையை சுலபமாக தூக்கிட முடியும். எல்லோரும் ஒரே நேரத்தில் சிறகடிச்சு பறங்கன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட அந்த புறாக்கள் உடனே மொத்தமாக அந்த வலையை தூக்கிட்டு பறந்து போச்சுங்க. அந்த இளைய புறாக்கள் அந்த இடத்தை விட்டு வந்துச்சுன்னா, ஆனால் வலையை இன்னும் காலில் பின்னிக்கிட்டே தானே இருக்குது, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த வயதான புறாக்கிட்ட கேட்டுச்சு. நம்ம வாழ்கிற இந்த காட்டில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பலம் வாய்ந்த எலி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கிட்ட நாம் உதவி கேட்போம்னு சொல்லுச்சு. உடனே அந்த புறாக்கள் அந்த எலிக்கிட்ட போய் தங்களை விடுதலை செய்யணும்னு கேட்டுச்சு. இதை பார்த்த அந்த எலி தன்னோட கூர்மையான பல்லால் அந்த வலையை கடிச்சு அந்த இளைய புறாக்களை விடுவிச்சிச்சு. குழந்தைகளான நாம் எப்போதுமே அனுபவம் வாய்ந்த பெரியவங்க சொல்படி வாழ்ந்தோம்னா பாதுகாப்பாக வாழலாம். அதே நேரத்தில் ஒற்றுமையாக பறந்து உயிர் தப்பிச்ச இந்த புறாக்கள் மாதிரி நீங்களும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நீங்களும் பெரிய சாதனைகள் செய்யலாம். இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.